வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து பொருளாதார வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். ஏற்கனவே இந்த டாபிக் வந்து முதல் பாகம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? முதல் பாகத்தில் நாம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கும்போது தமிழ்நாடு சம்மந்தமான அடிப்படை தகவல்கள் பார்த்தோம். இரண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள், செகண்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீடபூமிகள், அதுக்கப்புறம் உள்நாட்டு சமவெளிகள், அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு வந்து 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பீடபூமிகள் அப்படிங்கிற டாபிக் தான். அதிலிருந்து தான் நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பீடபூமிகள் அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளதை என்னங்க பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் கோயமுத்தூர், மதுரை பீடபூமிகள் வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. நீலகிரி பகுதியில் சிகூர் பீடபூமி. சரிங்களா? இந்த பீடபூமிகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் மிக பிரபலமான பீடபூமினா தக்கான பீடபூமி வந்து பிரபலமானது. சரியா? அதே மாதிரி உலகத்தின் கூரை என அழைக்கப்பட்ட பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. அது சரிங்களா? அதை உயரம் மற்றும் மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னு சொல்கிறதா வந்து திபெத் பீடபூமி. சரிங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் மட்டத்தை விட மேற்பரப்பு நிலப்பரப்பு வந்து 4000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள உலகின் உயரமான பீடபூமி தான் எதுங்க திபெத் பீடபூமி அப்படின்னு சொல்கிறது. அப்போது பீடபூமி அப்படிங்கிறது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளதான் வந்து பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பீடபூமினா கோயமுத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, நீலகிரி பகுதியில் சிகூர் பீடபூமி, பாராமகால் பீடபூமி. சரிங்களா? அப்புறம் மதுரை பீடபூமி. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பீடபூமிகள். அதே வந்து இந்தியாவில் மிக பிரபலமானதுனா தக்கான பீடபூமி. அதே திபெத் பீடபூமினா உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது கடல் மட்டத்திலேருந்து 4000 மீட்டர் உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய பீடபூமி. உலகத்திலே மிக உயரமான பீடபூமி அப்படின்னு எந்த பீடபூமி சொல்கிறோம்? திபெத் பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். உலகின் கூரை என அழைக்கக்கூடிய பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. உலகின் மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு பீடபூமிகள் நாம் பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. முக்கோண வடிவத்தில் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது என்னங்க பீடபூமிகள். சரிங்களா? அடுத்தது இதன் உயரம் கிழக்கிலிருந்து மேற்காக உயர்ந்து செல்கிறது. இதன் உயரம் வந்து என்னங்க கிழக்கிலிருந்து மேற்காக உயர்ந்து செல்கிறது. இதில் முக்கியமானது மட்டும் பார்த்தா போதுங்க. சரிங்களா? எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது, என்னென்ன பீடபூமி இருக்குது, அதை மட்டும்தான் பார்த்தா போதும். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் முதல் 600 மீட்டர் உயரம் வரை வேறுபட்டு காணப்படுகிறது. இது வடக்கே அகன்றும் தெற்கே குறுகியும் பல உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. இது வடக்கே அகன்றும் தெற்கே குறுகியும் பல உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாராமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதி. ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருக்கும் பாராமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் உயரம் சுமார், சரியா, அதாவது வந்து பாராமகால் பீடபூமியினுடைய உயரம் சுமார் 350 மீட்டர் முதல் 710 மீட்டர் வரை காணப்படுகிறது. இந்த பீடபூமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கிடையே அமைந்துள்ளது. சரியா? இந்த பீடபூமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளது. இந்த பீடபூமியில் தான் என்னங்க தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி எது? பாராமகால் பீடபூமி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இப்போ நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி எது? கோயம்புத்தூர் பீடபூமி. இதன் உயரம் 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை மாறுபடுகிறது. இப்பீடபூமி சேலம், கோயமுத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியது. சரிங்களா? அப்போ 2 விஷயங்கள் நான் பார்த்தோம், ரொம்ப முக்கியமானது. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இதன் பரப்பளவு சுமார் 2560 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். மோயர் ஆறு இப்பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. இப்போ மோயர் ஆறு இப்பீடபூமியை வந்து மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போது தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் இருக்கும் பாராமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கணும். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இந்த பாராமகால் பீடபூமியில் தான் இருக்குது. கோயமுத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்குது. இதன் உயரம் 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை மாறுபடுகிறது. இது சுமார்
இதன் பரப்பளவு சுமார் 2560 கிலோமீட்டர் ஆகும். மோயர் ஆறு இப்பீடபூமி மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா, நீலகிரி மற்றும் தர்மபுரி பீடபூமியை. சரியா, அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் இப்பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளன. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய ஆறுகள், சரியா, அமராவதி ஆறு, பவானி ஆறு, நொய்யல் ஆறு, சரியா, இந்த ஆறுகள் வந்து பீடபூமியில் பெரிய பள்ளத்தாக்குகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி பகுதியில் பல மலையடி பீடபூமிகள் காணப்படுகின்றன. சிகூர் பீடபூமி அவற்றில் குறிப்பிடத்தக்கதாகும். அப்போ சிகூர் பீடபூமி எங்கே இருக்குது? நீலகிரி பகுதியில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் மண்டை நீண்டுள்ளது. இது மதுரை பீடபூமி. வைகரி மற்றும் தாமிரபரணி வடநில பகுதிகள் இப்பகுதியில் அமைந்துள்ளன. இது மதுரை பீடபூமியில் அமைந்திருக்காங்க. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு 4 ஏரியாவை கொடுத்துட்டு பீடபூமிகள் அல்லாதன்னு கேட்பாங்க. அப்போ இப்போ இது இருக்குங்க, மதுரை பீடபூமி இருக்குங்களா, நீலகிரி பீடபூமி இருக்குங்களா, நீலகிரியில் சிகூர் பீடபூமி இருக்குங்களா, அப்புறம் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில், சரிங்களா, கோயம்புத்தூர் பீடபூமி இருக்குங்களா, சரிங்களா, அடுத்தது பாராமக்கால் பீடபூமி இருக்கா, இதை கொடுத்துட்டு மாற்றி ஒரு மாவட்டத்தில் திருச்சி பீடபூமி இந்த மாதிரி கூட மாற்றி கொடுத்துட்டும் கூட கேட்பாங்க. சரிங்களா, அப்போ நாம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கிற என்னென்ன பீடபூமி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. சரிங்களா, அடுத்தது சமவெளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சமவெளிகள்னா என்னங்க? இவை கடல் மட்டத்திலிருந்து பொதுவாக 200 மீட்டர், சரிங்களா, இவை வந்து கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கு குறைவான உயரத்தை கொண்டுள்ளது சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அப்போ இந்த சமவெளிகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி உருவாகுது? இப்போ சமவெளிகள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாகரிகங்கள் வந்து அனைத்து நாகரிகங்களும் வந்து ஆற்றுச்சமவெளியில் தான் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அப்போ எடுத்துக்காட்டாக வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நான் படிச்சிருக்க முடியும் சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, அப்போ சமவெளிகளில் தான் வந்து நாகரிகமே தோன்றிருக்கு. சரிங்களா, எடுத்துக்காட்டாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து சொல்கிறோம். அப்போது கடல் மட்டத்திலிருந்து பொதுவாக 200 மீட்டர் குறைவான உயரத்தை கொண்டுள்ளது என்னதுங்க? சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சமவெளிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மலைகளிலிருந்து வேகமாக ஓடி வரக்கூடிய ஆறுகள், சரிங்களா, இப்போ மலைகள்லேருந்து வேகமாக அங்கேருந்து வரக்கூடிய ஆறுகள் வந்து சமவெளி பகுதியை அடையும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதன் வேகம் வந்து குறைஞ்சிருங்க. அதன் வேகம் வந்து குறையும் போது அங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண், களிமண் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆகியவற்றை அப்பகுதியில் படிவெடிப்பதன் மூலம் சமவெளிகள் வந்து உருவாக்கப்படுகின்றன. அப்போ சமவெளிகள் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு மலையிலேருந்து ஆறுகள்லாம் வருது அப்படின்னா அந்த சமவெளி பகுதியை அடையும் போது அப்போ அந்த வேகம் வந்து குறையும் இல்லைங்களா, அந்த வேகம் குறையும் போது அங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண், களிமண் ஆகியவற்றையெல்லாம் வந்து அந்த பகுதியில் வந்து படிய வச்சிடும். இதன் மூலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதுங்க? ஆற்று சமவெளிகள்லாம் உருவாகுது. அதாவது வந்து உள்நாட்டு சமவெளிகள். சரிங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உள்நாட்டு சமவெளிகள்னு சொல்லி சொல்கிறோம். அது ஆறுகளால் உருவாக்கக்கூடிய சமவெளிகள் தான் நம்ம உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அந்த அதுக்கு சரிங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சமவெளிகள் அப்படிங்கிறது தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். இப்போ உள்நாட்டு சமவெளிகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆறுகளால் உருவாகக்கூடிய சமவெளிகள் உள்நாட்டு சமவெளிகள். அதே கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் மற்றும் ஆறுகளால் கொண்டு வரப்படும் மண்டல் மண் படிவங்களால் உருவாக்கக்கூடிய சமவெளிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இதப்போ உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், அவ்வளோதாங்க. இதில் பாலாறு மற்றும் பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ளன. நாம் பார்த்துருக்கோம். அங்கேருந்து மலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் அங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண் சமவெளிகள் பகுதியில் அடையும் போது அந்த வேகம் குறைஞ்சு அதன் மூலிமா உருவாக்கக்கூடியது சமவெளிகள். அதே ஆறுகளால் உருவாக்கக்கூடிய ஆற்று சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே கடல் அலைகளால் உருவாக்கக்கூடிய சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அப்போ சமவெளிகளுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோங்க? நாகரிகங்கள் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. சரிங்களா, காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டிலுடைய வளமான சமவெளியில் ஒன்றாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, அடுத்தது காவிரி சமவெளியானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் காவிரியாறு பார்க்கக்கூடியது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பரவியுள்ளது. தமிழ்நாட்டில் கடற்கரை சமவெளியானது கோரமண்டலம் அல்லது சோழமண்டல காவிரியாறு அந்த வாழக்கூடிய வளமான பகுதிகள். சரியா, இப்போ சோழமண்டல சமவெளி அல்லது சோழர்களின் நிலவெனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இச்சமவெளி சென்னை முதல், சரிங்களா, இச்சமவெளி
சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய எல்லா ஆறுகளுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி வங்காள விரிகுடாவில் தான் கிடக்குதுங்க. சரிங்களா? அப்போ இச்சமவெளியானது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. இச்சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? சில இடங்களில் இவை 80 கிலோமீட்டருக்கு அதிகமான அகலத்துடன் காணப்படுகிறது. இது ஒரு உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதிகளில் கடலில் மூழ்கி உள்ளன. சரிங்களா? ஓகே. அடுத்தது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்படும் மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமானது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்படும் மணல் குன்றுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தேரி அப்படின்னு சொல்கிறோம். கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் என்ன காணப்படுகின்றன? பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ சமவெளிகளில் 2 வகையாக பிரிக்கிறோம். உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளிகள். அதையும் நான் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது இந்த கடற்கரைகள் முக்கியமானது என்னங்கிறது பார்க்குறோம். வங்காள விரிகுடா கடலை ஒட்டியுள்ள சோழமண்டல கடற்கரையை பல அழகான சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளை கொண்டுள்ளது. அதாவது வந்து வங்காள விரிகுடா கடலை ஒட்டிய சோழமண்டல கடற்கரை பல அழகான சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் தங்கமணல் கடற்கரை பகுதியில் பனைமரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக காணப்படுகின்றன. தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது சென்னையில் உள்ள மெரினா மற்றும் எலியட் கடற்கரைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெரினா மற்றும் எலியட் கடற்கரைகளும். கோவளம் காஞ்சிபுரம் மற்றும் கோவளம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது. மற்றும் வெள்ளிக்கடற்கரை கடலூர் புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகள் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது காடுகளினுடைய வகைகள். அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு 5 வகையாக பிரிக்கிறோம். அதே மாதிரி காடுகளினுடைய வகைகளை நாம் எத்தனை வகையாக பிரிக்கிறோங்க? 5 வகையாக தான் பிரிக்கிறோங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ காடுகள் தினம்னா எதை சொல்கிறோம்? மார்ச் 21 நம்ம என்ன சொல்கிறோம்? காடுகள் தினம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தமிழகத்தில் உள்ள காடுகள் கீழ்கண்டவாறு 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கிறோமுங்க? 5 வகையாக பிரிக்கிறோம். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்போ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், இவ்வகை காடுகள் அதிக மழை பெறும் பகுதியில் காணப்படுகின்றன. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இவை அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகின்றன. அதிக மழை பெறும் பகுதியில் காணக்கூடியது எதுங்க? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இது ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இவை அடர்ந்த மரக்கிளைகள் அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகின்றன. சரிங்களா? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் இவை காணப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவை திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகிறது. சரியா? இவ்வகை காடுகள் அதிக மழை பெறும் பகுதியில், பசுமை மாறாமல் இருந்தாலே அதிகமான மழை பெறும் பகுதியில் தான் காணப்படும். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அரை பசுமை மாறா வகை காடுகளானது உப அயனமண்ட காடுகளை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படுகிறது. சரியா? அப்போ அரை பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது உப அயனமண்டல காலநிலைகள் நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து காணப்படுகிறது. சரிங்களா? அரை பசுமை மாறா காடுகள், சேர்வராயன் மலை இதெல்லாம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, பார்த்தோம் கொல்லிமலை, பச்சை மலை ஆகியன இவ்வகை காடுகள் முக்கிய பகுதிகளாகும். தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இதில் என்னென்ன மரங்கள் காணப்படும் அப்படின்னா இந்திய மக்கோனி, குரங்கு தேக்கு, உள்ளி காசியா, பலா மற்றும் மாமரங்கள் ஆகியவை இப்பகுதியில் காணப்படும் முக்கிய மரங்களாகும். சரிங்களா? அப்போ இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அதிக மழை பெறும் பகுதியில் காணப்படுகின்றன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயமுத்தூர். சரிங்களா? அரை பசுமை மாறா வகை காடுகளானது உபய அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து காணப்படுகிறது. சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை ஆகிய இவை காடுகள் முக்கிய பகுதிகள் ஆகும். அடுத்தது மித வெப்பமண்டல மலைக்காடுகள். சரிங்களா? இரண்டாவது இவ்வகை காடுகள் ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் சுமார் 1000 மீட்டருக்கு உயரமான பகுதி பள்ளத்தாக்கிலும் காணப்படுகின்றன. அப்போ மிதவெப்ப மண்டல காடுகள் அப்படிங்கிறது ஆனைமலை, நீலகிரி, பழனிமலை சுமார் 1000 மீட்டருக்கு உயரமான பகுதிகளில் பள்ளத்தாக்கிலும் காணப்படுகின்றன. இவ்வகை காடுகள் சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் எது அப்படின்னா மித வெப்பமண்டல காடுகள். சரிங்களா? இவ்வகை காடுகளில் மரங்கள் பொதுவாக குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகின்றன. சரிங்களா? இவ்வகை காடுகளில்
குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகின்றன. இந்த சோலாஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா, பொதுவாக நீலகிரி, சரியா, அடுத்து வெள்ளை டிட்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் இவை காடுகளில் பரவலாக காணப்படுகின்றன. நீலகிரி பகுதிகளில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பா, வெள்ளை டிட்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் இக்காடுகளில் பரவலாக காணப்படுகின்றன. அப்போ மிதவெப்ப மண்டல காடுகள் அப்படின்னா ஆனைமலை, நீலகிரி, பழனி மலைகளில் சுமார் 1000 மீட்டருக்கு உயரமான பகுதிகள் பள்ளத்தாக்கிலும் காணப்படுகின்றன. இவ்வகை காடுகள் சோலாஸ் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் மித வெப்பமண்டல மலைக்காடுகள். இவ்வகை காடுகளில் மரங்கள் பொதுவாக குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகின்றன. சாம்பா, வெள்ளை டிட்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் இக்காடுகளில் பரவலாக காணப்படுகின்றன. அடுத்து வெப்பமண்டல இலை உதிர் காடுகள். இவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகள் விளிம்புகளிலிருந்து காணப்படுகின்றன. பசுமை மாறா காடுகளும் அரை பசுமை மாறா காடுகளினுடைய விளிம்பிலிருந்து காணப்படுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் கோடை பருவங்களில் தங்களது இலைகளை உதிர்த்து விடுகின்றன. விலையுதிர் காடுகள்னாலே தங்களுடைய கோடை பருவங்கள் என்ன பண்ணுதுங்க, இலைகளை வந்து உதிர்த்து விடுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியன. காடில் உள்ள மரங்கள் என்னங்க 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியன. இது என்னென்ன இது இருக்குது அப்படிங்கன்னா பருத்தி பட்டு மரம், இலவம், கடம்பா, டாகா தேக்கு, வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் போன்றவை இங்கு காணப்படும் முக்கிய மரங்களாகும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இவை காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகள் விளிம்பில் காணப்படக்கூடியது. இக்காடுகளில் உள்ள மரங்கள் கோடை பருவங்களில் தங்களது இலைகளை வந்து உதிர்த்து விடுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியன. பருத்தி பட்டுமரம், இலவம், கடம்பா, டாகா தேக்கு, வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் போன்ற இங்கு காணப்படும் முக்கிய மரங்களாகும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மரங்களும் கூட கொடுத்துட்டு இது எந்த காடுகளில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போ அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது மாங்க்ரோவ் காடுகள். இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகளிலிருந்து கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்று முகத்துவாரங்களில் காணப்படுகின்றன. இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகளையும் ஆற்றினுடைய டெல்டா பகுதிகளில், தீவுகளினுடைய கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்று முகத்துவாரங்களில் வந்து காணப்படுகின்றன. சரிங்களா, பொதுவாக இத்தாவரங்கள் பசுமையானதாகவும் மிதமான உயரமுடையதாகவும் தோல் போன்ற இலைகளுடன் காணப்படுகின்றன. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வகை தாவரங்கள் உவர்நிலங்கள் மற்றும் உவர்நீரில் வாழும் தன்மையுடையன. சரிங்களா, ஆசிய மாங்க்ரோவ், வெள்ளை மாங்க்ரோவ், காட்டு மல்லி, இந்தியன் பிரிவெட் மரங்கள் போன்றவை இங்கு வளரும் குறிப்பிடத்தக்க மரங்களாகும். சரிங்களா, அப்போது இது வந்து மாங்க்ரோவ் காடுகளுக்கு உதாரணமானது. உவர்நிலங்கள் மற்றும் உவர்நீரில் வாழும் தன்மையுடைய மரங்கள் தான் என்னங்க மாங்க்ரோவ் காடுகள் வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்தது இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள் மற்றும் தீவுகளினுடைய டெல்டா பகுதிகளின் தீவுகளின் கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்றின் முகத்துவாரங்களில் வந்து காணக்கூடிய மரங்கள். சரிங்களா, அந்த பகுதியில் காணக்கூடியது எதுங்க மாங்க்ரோவ் காடுகள். அடுத்தது மாங்க்ரோவ் காடுகள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிச்சாவரம், அதுக்கப்புறம் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் சரிங்களா குறிப்பிடத்தக்க அளவில் இக்காடுகள் வந்து அமைந்துள்ளன. சரிங்களா, அடுத்து கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்கள். சதுப்பு நிலம்னா என்னது, ஆண்டு முழுவதும் நீரால் சூழப்பட்டு அல்லது ஈரப்பதத்துடனே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் என்ன சொல்கிறோம் நாம் சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சதுப்பு நிலங்கள் தாவரங்களின் பங்கு கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரைகளை பாதுகாக்கின்றது. சரியா, கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு கடல் அலைகள் மற்றும் புயல்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரைகளை பாதுகாக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ பிச்சாவரம் அப்படின்லாம் வந்து சிதம்பரம். சரிங்களா, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே 2வது பெரிய சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை, சத்திரம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, முத்துப்பேட்டை, அப்புறம் சத்திரம், அப்புறம் தூத்துக்குடி ஆகிய பகுதியில் குறிப்பிட்ட அளவில் இக்காடுகள் வந்து அமைஞ்சிருக்கு மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா, மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. சரிங்களா, இப்போ சதுப்பு நில காடுகள் பாதுகாக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளாலும் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பிச்சாவரம் மற்றும் சதுப்பு நில காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே அமைந்துள்ளது. சரிங்களா, அதுக்கப்புறம் இது 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன்
11 சதுர கிலோமீட்டர், உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலமாகும். வங்கக்கடலிலிருந்து மணத்திட்டுக்களால் இக்காடுகள் வந்து பிரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காடு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா முத்துப்பேட்டை சதுப்பு நிலங்கள் தமிழகத்தில் முக்கியமாக காணக்கூடியது. முத்துப்பேட்டை சதுப்பு நிலம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. பிச்சாவரம் கடலூரில் இருக்குது. பள்ளிக்கரை சதுப்பு நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது. பள்ளிக்கரை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. வேதாரண்ய சதுப்பு நில காடுகள் வந்து நாகப்பட்டினம். சரிங்களா? வேதாரண்ய சதுப்பு நில காடுகள் நாகப்பட்டினம். அப்போ தூத்துக்குடி ஒரு சதுப்பு நிலம். இது மாதிரி சதுப்பு நில காடுகள் ரொம்ப முக்கியமான தமிழகத்தில். சரிங்களா? அடுத்தது, இது அவிசினியா மற்றும் ரைசோபா போன்ற தாவர இனங்களை கொண்டது. சரிங்களா? மேலும் இவை பல அரிய வகை கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்பு மீன்கள் நிறைந்ததாகவும் உள்ளது. சரிங்களா? எதுங்க? மாங்க்ரோவ் காடுகள். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெப்பமண்டல முட்புதர் காடுகள். சரியா? கடைசியாக பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் மிக குறைவான மலைப்பெரும் பகுதியில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. குறைவான மலைப்பெரும் பகுதியில் காணக்கூடியது வெப்பமண்டல முட்புதர் காடுகள். இக்காடுகளின் சமவெளியிலிருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. காடுகள் சமவெளியிலிருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதிகளில் இக்காடுகள் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் வந்து காணப்படுகிறது. பனை, வேம்பு, கருவேலம், இந்த சீமை கருவேல மரமெல்லாம் இருக்கல்லங்க, வெள்ளை கருவேலம், இதெல்லாம் தண்ணி இல்லாமல் வளரக்கூடியது. சரிங்களா? முட்புதர் சீமை கருவேலம் ஆகியவற்றில் பொதுவாக காணப்படும் மரங்களாகும். இவற்றில் புதர் செடிகள் அதிகமாக காணப்படும். தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர், பிற மாவட்டங்களில் சில பகுதிகளில் இவை காடுகள் காணப்படுகின்றன. 2017ஆம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு 26,257 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது மொத்த பரப்பளவில் 20.21% ஆகும். சரிங்களா? 2017ஆம் ஆண்டு அறிக்கையின்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு 2.99% ஆகும். அப்போ இருக்கிற டேட்டா. அதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டு தேசிய வனக்கொள்கையின்படி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும். 1988ஆம் ஆண்டு தேசிய வனக்கொள்கையின்படி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பகுதி என்னங்க காடுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். தேசிய வனக்கொள்கை அப்படின்னா 1988. 1/3 பகுதி வந்து என்னங்க காடுகளால் சூழப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்த காடுகளின் பரப்பளவு இவற்றை விட மிக குறைவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காடுகள் வந்து அழிக்கப்படாமல் இருந்தால் தான் நம்ம என்னங்க நம்ம அதிகமான மழை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி காடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா விலங்குகளுடைய பாதுகாவல் இடமா வந்து காடுகள் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டினுடைய இப்போ காடுகள் அப்படிங்கிறது மொத்தம் 5 வகைங்கிறது நாம் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமானது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள். சரிங்களா? முக்கியமானதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எப்படியா இருந்தாலும் இது வந்து கொஸ்டின் கேட்டுடுறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியானதாக முக்கியமானது எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே போதும். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய காணப்படும் மண் வகைகள் என்னென்ன மண் வகைகளை வந்து தமிழ்நாட்டினுடைய காணப்படும் மண் வகைகளை வந்து தன்மைகளை கொண்டு 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். மண் தினம் அப்படின்னா டிசம்பர் 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீர் தினம் அப்படின்னா மார்ச் 22 தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். மண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மற்றும் அதுக்கப்புறம் என்னதுங்க உவர் மண். சரிங்களா? மொத்தம் தமிழ்நாட்டினுடைய மண் வகையில் 5 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதியில் 5 வகையாக பிரிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய காடுகள் 5 வகையாக இருக்குது. தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகளை தன்மைகளை கொண்டு 5 வகையாக பிரிக்கிறோம். சரியா? அதை நாம் தெரிஞ்சுக்கணும். வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகின்றன. ஆமாம், வண்டல் மண் ஆறுகளால் நாம் பார்த்தோம் இல்லைங்களா, படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகின்றன. சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் மற்றும் பாஸ்போரிக் அமிலம் ஆகிய தாதுக்களை கொண்டுள்ளதால் வண்டல் மண் ஒரு வளம் மிகுந்த மண் ஆகும். கண்டிப்பாங்க, வண்டல் மண் வந்து ஒரு வளமான மண் தான். சரிங்களா? இதுக்கு சுண்ணாம்பு சத்துனா எஸ், பொட்டாசியம் அப்படின்னா பி, மெக்னீசியம் அப்படின்னா எம், நைட்ரஜன் அப்படின்னா என், சரிங்களா? பாஸ்போரிக்னா பி. சரியா? எஸ்பிஎம் என்பி ஞாபகம் வச்சுங்க. எஸ்பிஎம் என்பி ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நாம் வச்சுக்கலாம். சரியா? அப்போ சுண்ணாம்பு சத்து அப்படின்னா எஸ், பொட்டாசியம் அப்படின்னா சரிங்களா பி, பொட்டாசியம் பி அப்படின்னு மாதிரி நான் வச்சுக்கோங்க. எம்னா மெக்னீசியம், நைட்ரஜனா என், பாஸ்பாரிக் அமிலம்னா பி, எஸ்பிஎம் என்பி. சரியா? எஸ்பிஎம் என்பி. வண்டல் மண்ணாலே எஸ்பிஎம் என்பி நான் வச்சுங்க. எஸ்பிஎம் என்பி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். எஸ்பிஎம் என்பினா மறக்காது. ஆகிய தாதுக்களை கொண்டுள்ளதால் வண்டல் மண் ஒரு வளமிகுந்த மண் ஆகும். சரிங்களா? இம்மண்ணில் நைட்ரஜன் மற்றும் இலைமக்குகள் குறைவாக உள்ளன. அடுத்தது
இது நுண்துளைகள் மற்றும் களிமண் கலந்த மண் ஆகும். நுண்துளைகள் மற்றும் களிமண் கலந்த மண் ஆகும். சரிங்களா. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் மற்றும் பயிர்கள் இம்மண்ணில் பயிரிடப்படுகின்றன. தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது. எங்கெங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இம்மண் அதிகமாக காணப்படுகிறது. வண்டல் மண். சரிங்களா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கரிசல் மண். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்னதுங்க? கரிசல் மண். கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலமாக கரிசல் மண் உருவாகிறது. இது ரீகர் மண் எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து இம்மண்ணில் பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது. பருத்தி வளர்றதுக்கு ஏற்ற மண்ணே கரிசல் மண் தான். அதனால இதை பருத்தி மண் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ரீகர் மண் என அழைக்கப்படுகிறது. தக்கான பீடபூமி பகுதியில் அரை வறண்ட காலநிலையில் இம்மண் உருவாகிறது. இம்மண் மிக நுண்ணிய துகளில் கொண்ட களிமண்ணால் ஆனது. சரிங்களா. அடுத்தது இவற்றில் பாஸ்பாரிக் அமிலம், நைட்ரஜன் மற்றும் உயிரின பொருட்களின் சத்து குறைவாகவே இருக்குது. சரியா. இதில் பாஸ்பாரிக் அமிலம், நைட்ரஜன் சத்தெல்லாம் குறைவாக இருக்குது. சரிங்க. ஆனால் என்னென்ன சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கால்சியம் K, மெக்னீசியம் M, கார்பனேட் K, பொட்டாஸ் P, Km Kp. சரிங்களா. இப்படி நாம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு Km Kp, கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட், பொட்டாஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிக அளவில் வந்து இதில் காணப்படுது. பாஸ்போரிக் அமிலம் மற்றும் நைட்ரஜன் சத்துக்கள் குறைவாகத்தான் காணப்படுது. சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். சரியா. அடுத்து பருத்தி, கம்பு, சோளம் மற்றும் கால்நடை தீவனங்கள் போன்ற முக்கிய பயிர்கள் கரிசல் மண்ணில் விளைகின்றன. கண்டிப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகிறது. எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன மண் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து செம்மண். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பில் சுமார் 3/2 பங்கு செம்மண் பரவியுள்ளது. இது கேட்டிருக்கேன். 3/2 பங்கு வந்து என்னங்க? செம்மண் பரவியுள்ளது. இது குறிப்பாக மாநிலத்தில் மத்திய மாவட்டங்களில் காணப்படுது. இம்மண் மணல் மற்றும் களிமண் கலந்த மண் தன்மை உடையது. இருப்பினும் இம்மண்ணில் தன்மைகள், அவை உருவாகும் விதம், மண் உருவான காலநிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. சரிங்களா. அடுத்தது செம்மண் துகள்களை செம்மண் நுண்துகளை உடையதால் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை பெறவில்லை. சரியா. அடுத்தது ஈரப்பதத்தை தக்க வைத்தும் பெறவில்லை. இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் காணப்படுவதால் செம்மண் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டாங்க. செம்மண் சிவப்பாக இருக்கிறதுக்கு இரும்பு ஆக்சைடு தான் காரணம். நைட்ரஜன், பாஸ்பரஸ் அமிலம், இலைமக்கு சத்துக்கள் இம்மண்ணில் குறைவாக காணப்படுகிறது. நைட்ரஜன், பாஸ்பரஸ் குறைவாக இருக்குது. சரிங்களா. நெல், கேழ்வரகு, சரியா, புகையிலை மற்றும் காய்கறிகள் இம்மண்ணில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களாகும். எதுலைங்க? செம்மண்ணில். சரிங்களா. அடுத்தது உரங்கள், நீர்ப்பாசன வசதிகளுடன் இம்மண்ணில் அனைத்து வகை பயிர்களும் பயிரிடலாம். சரியா. செம்மண்ணில். இம்மண் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகிறது. செம்மண் அப்படின்னால என்னங்க? சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது. சரிங்களா. அடுத்தது சரளை மண். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னது? சரளை மண். அதைத்தான் நான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்ததாக. சரிங்களா. சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாக்கப்படுகிறது. சரளை மண்ணானது சத்துக்கள்லாம் அடிச்சது போனதுக்கப்புறம் உருவாக்கக்கூடியது சரளை மண். சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது. சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாக்கப்படுவது சரளை மண். இது ஒரு வளமற்ற மண் ஆகும். சரியா. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில், நீலகிரி மலையின் சில பகுதிகளில் இம்மண் வந்து காணப்படுகிறது. நெல், இஞ்சி, மிளகு மற்றும் வாழை இம்மண்ணில் விளைவிக்கப்படுகின்றன. சரிங்களா. இது சரளை மண்ணில். தேயிலை மற்றும் காபி பயிரிடுவதற்கு இம்மண் ஏற்றதாக இருக்கக்கூடியது என்னதுங்க? சரளை மண். அடுத்து உவர் மண். அடுத்த பார்க்கக்கூடியது உவர் மண். சரிங்களா. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது. வேதாரண்ய பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் உவர் மண் காணப்படுகிறது. டிசம்பர் 26, 2024 ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வைத்துள்ளன. இந்த சுனாமி ஏற்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க. இயர் ரொம்ப சரிங்க. டிசம்பர் 26, 2004. சரிங்களா. டிசம்பர் 2024 கிடையாது. டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவில் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதியில் படிய வைத்துள்ளன. சரிங்களா. டிசம்பர் 26, 2004. இதனால் கடற்கரை சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரியா. உமர் மண் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க?
உவர் மண் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த பயிரும் வந்து பயிரிட வந்து முடியாது. சரிங்களா. அடுத்தது காலநிலை. சரிங்களா. சரி, அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடியது என்னதுங்க, காலநிலை அப்படிங்கிறது பார்க்குறோம். சரியா. அப்போது காலநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது வந்து சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து 30 முதல் 35 ஆண்டு சராசரி, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 ஆண்டினுடைய சராசரி வானிலையை குறிப்பது தான் நம்ம என்ன சொல்கிறோம், காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சரி, அடுத்தது கடகரேகை இந்தியாவை இரு சமங்களாக பிரிப்பதையும் தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. அதாவது வந்து இது பூமின்னு எடுத்துட்டிங்களா, இது வந்து வட அரைக்கோளம். சரிங்களா. இது வந்து தென்னரைக்கோளம். சரிங்களா. இது வந்து மகர ரேகை கீழே இருக்கிறது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதுங்க, பூமத்திய ரேகை. சென்ட்ரல் இருக்கிறது பூமத்திய ரேகை. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கடகரேகை. சரிங்களா. அப்போது இது வந்து கடகரேகை, இது வந்து பூமத்திய ரேகை. சரிங்களா. இது வந்து மகர ரேகை, இது வந்து வட அரைக்கோளம், இது வந்து தென்னரைக்கோளம். சரிங்களா. சரி, ஓகே. கடகரேகை இந்தியாவை இரு சமங்களாக பிரிப்பதையும், சரியா, கடகரேகை அதாவது வந்து இந்தியா எங்கே இருக்குன்னா, கடகரேகை இந்தியாவை இரு சமங்களாக பிரிப்பதையும் தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது சூரியனின் செங்குத்து கதிர்களினால் வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் காணப்படுகிறது. சூரியனுடைய செங்குத்து கதிர்களினால் ஆண்டு முழுவதும் வெப்பநிலையானது அதிகமாக காணப்படுகிறது. சூரியனின் செங்குத்து கதிர்களின் இடம்பெயர்வதால் தமிழகத்தின் பல்வேறு பருவகாலங்கள் உருவாகின்றன. சூரியனின் செங்குத்து கதிர்களின் இடம்பெயர்வதால் தமிழகத்தின் பல்வேறு பருவகாலங்கள் வந்து உருவாகுது. சரிங்களா. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இதையே நாம் தெரிஞ்சுக்கணும். பருவகாலங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி, கோடை காலம்னா மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம்னா ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவ காட்டுனா அக்டோபர் டு டிசம்பர். நிறைய எக்ஸாமில் இதை அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கு, அதாவது வந்து பார்த்தோம் இல்லைங்களா, பூமத்திய ரேகைக்கு. சரிங்களா. அதாவது வந்து சென்ட்ரா, சரியா, பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே விழுகிறது. மகர ரேகை அப்படிங்கிறது கீழே இருக்குது. சரிங்களா. இதுக்கு மேலே இருக்கக்கூடியது என்னதுங்க, கடகரேகை அப்படிங்கிறது இருக்குது. சரியா. அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும், சரியா, மகர ரேகைக்கும் இடையே விழுகிறது. இந்த சென்டரில் இடையே விழுகிறது. இக்காலத்தில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் சாய்வான சூரிய கதிர்களை பெறுகின்றன. ஆதலால் இம்மாதங்களில் காலநிலை சற்று குளிராகவே காணப்படுகிறது. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடுகிறது. சரிங்களா. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீலகிரியில் சில பள்ளத்தாக்குகளில் ரொம்ப முக்கியம், நீலகிரியில் சில பள்ளத்தாக்குகளில் வெப்பம் 0 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகிறது. சரிங்களா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கோடைகாலம். கோடைகாலம் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிகழ்வதால் சூரியனின் செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவில் விளைகிறது. வடக்கு நோக்கிய நகர்வுனால மார்ச் முதல் ஏப்ரல் மே மாதங்களில் நிகழ்வதால் சூரியனின் செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவில் மீது விளைகிறது. ஆகையால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது. தமிழகம் கடகரேகையினுடைய தென்பகுதியில் அமைந்திருப்பதால் அதிக வெப்பநிலையை வந்து பெறுகிறது. சரிங்களா. பொதுவாக வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடுகிறது. சரிங்களா. அடுத்தது இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன்பருவமழை மூலம் வெப்பச்சலன மழை மூலமும் மழை பெறுகிறது. இப்பருவ காலத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தில் தென்பகுதியில் முன்பருவமழை மூலமும் வெப்பச்சலன மழை மூலமும் மழையை வந்து பெறுகிறது. சரிங்களா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா. மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்கள் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது. சரிங்களா. இதனால் வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் வந்து உருவாகிறது. இச்சமயத்தில் காற்றானது அதிகமுள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கிறது. அதாவது வந்து காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலிருந்து வடக்கு நோக்கி நகர்கிறது. இது தென்மேற்கு பருவக்காற்று எனப்படும். அதாவது வந்து இந்த பருவக்காற்றில் வந்து தமிழ்நாடு வந்து மலைமறைவு பிரதேசத்தில் வந்து இருக்குதுங்க. சரியா. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து மழை வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். சரிங்களா. இந்த பருவகாலங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் மழை வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் 75% மழை வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் தான் வந்து கிடைக்குது. மவுண்ட் சின்ட்ராம் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மேகாலயா மவுண்ட் சின்ட்ராம் இருக்குது இல்லைங்களா,
அங்கே வந்து இந்த காலகட்டத்தில் தான் என்னங்க அதிகமான தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக மழைப்பொழிவு வந்து கிடைக்குது. சரியா? அதே மாதிரி எல்னினோ வந்து எந்த காலகட்டத்தில் ஏற்படுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டத்தில் வந்து ஏற்படுது. சரிங்களா? இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் 75% மழைப்பொழிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பருவ காலகட்டம் தான் கிடைக்குது. சரியா? ஆனால் ராஜஸ்தான், தமிழ்நாடு உட்பட்ட மாநிலங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை வந்து அதிகமாக வந்து கிடைக்காது. சரிங்களா? இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டத்தில். சரிங்களா? அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. கொரியாலிசிஸ் விசை என்பது பூமியின் சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடியதான் வந்து கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியாலிசிஸ் விசை என்பது பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்களை சரியா அதாவது வந்து வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசையை நம்ம என்ன சொல்கிறோம்? கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று வந்து போயிட்டு அந்த இமயமலை மேலே பெற்று திரும்பி வங்காள விரிகுடாவில் வந்து பார்த்திங்கன்னா அது வீச தொடங்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? வடகிழக்கு பருவக்காற்றை நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதைத்தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாடு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான மழை கிடைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றில் தான் வந்து அதிகமான மழை வந்து கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், வடகிழக்கு பருவக்காற்றுனது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தின் முதல் பாதியை நீடிக்கிறது. மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியாவில் உருவாக்கும் அதிக அழுத்தம் மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. சரிங்களா? இப்பருவத்தில் சூரியனின் கடகரையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெருமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் வட இந்தியாவில் வங்கக்கடலை நோக்கி காற்று வந்து வீசுகிறது. சரியா? இதனால் வட இந்தியாவில் வங்கக்கடலை நோக்கி வந்து காற்று வந்து வீசுது. சரிங்களா? வட இந்தியாவில் உருவாகும் காற்றழுத்தம் வந்து என்னங்க? வடகிழக்கு பருவக்காற்று முக்கியமாக காரணம். வட இந்தியாவில் உருவாகும் காற்றழுத்தம் தான் வடகிழக்கு பருவக்காற்றுக்கு வந்து என்னங்க முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. சரிங்களா? வங்கக்கடலை வந்தடையும் போது இக்காற்று கொரியாலிசிஸ் விசை காரணமாக பூமியின் சுழற்சியால் திசை விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. ஆகையால் இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியால் இக்காற்றை வந்து நாம் என்ன சொல்கிறோம்? பின்னடையும் பருவக்காற்று என்று அழைப்போம். ரொம்ப முக்கியம், பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும். தமிழ்நாட்டில் வருடாந்திர மழையளவில் 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது. இப்பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% வரையிலான வருடாந்திர மழையை வந்து பெறுகின்றன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்த்துட்டோம். பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை வந்து தருகின்றன. சரியா? தமிழ்நாட்டில் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. சரியா? இப்பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வந்து மழையை வந்து பெறுகின்றன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகிறது. இச்சூறாவளி காற்று சில நேரங்களில் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகிறது. சரியா? இது வடகிழக்கு பருவக்காற்று. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லாறு என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக வந்து இது இருக்கு. சரிங்களா? இது சின்ன கல்லாறு. அடுத்தது கொரியாலிசிஸ் விசை என்பது பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்கள் வட அரைக்கோளத்திலிருந்து வலதுபுறமாகவும் தென் அரைக்கோளத்திலிருந்து இடதுபுறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசையை நம்ம என்ன சொல்கிறோம்? கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது இப்போ நாம் பார்த்தது காலநிலைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். குளிர்காலம், அதுக்கப்புறம் கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று, அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று நாம் பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வடிகால் அமைப்பு. சரிங்களா? இந்த ஆறுகளை எங்கே உற்பத்தியாக இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுகள் தான் நம்ம உயிர்நாடி அப்படின்னு சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளை உருவாக்கி வங்கக்கடலில் வந்து ஆறுகள் வந்து கிடக்குது. சரியா? இதில் வந்து தாமிரபரணி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதுங்க வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா 2 பருவ காலங்கள்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தாமிரபரணி ஆறு வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை பெறுது. அதனால் வந்து தாமிரபரணி ஒரு வற்றாத ஆறாக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த பொதுவாக வந்து மேப் வச்சும் இந்த ஆறுகள் கான்செப்ட் வந்து நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் மேப். சரிங்களா? இந்த ஆறுகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் மேப் மாதிரி உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு
வடிகால் அமைப்பு. ஆறுகள் தமிழ்நாட்டினுடைய உயிராடிகள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டின் பல ஆறுகள் காணப்பட்டாலும் காவேரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற ஆறுகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். சரிங்களா. தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கின்றன. எல்லா பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி எங்கே கிடக்குதுங்க? வங்காள விரிகுடாவில் வந்து கிடக்குது. இது ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும். தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவ ஆகிய இருமலை பருவகாலங்களிலும் மழையை பெறுவதால் வற்றாத ஆறாக வந்து தாமிரபரணி இருக்குது. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஆறுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தருமபுரியில் வந்து ஒகேனக்கல், திருநெல்வேலியில் வந்து கல்யாண தீர்த்தம், தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம், தேனியில் வந்து பார்த்திங்கன்னா கும்பக்கரை சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கை, நீலகிரியில் வந்து கேத்ரின் பைக்ரா நீர்வீழ்ச்சி, சேலம் கிளியூர் நீர்வீழ்ச்சி, விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி, கோயம்புத்தூர் வைதேசி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி, திருப்பூரில் வந்து திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி, மதுரையில் வந்து குட்டாலம்பட்டி நீர்வீழ்ச்சி, கன்னியாகுமரியில் காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய நீர்வீழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய வடிகால் அமைப்பில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா காவிரி ஆறு. சரிங்களா. ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது என்னது? காவேரி ஆறு. காவிரி ஆறு கர்நாடகாவில் உள்ள கூர்க்கு மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி குன்றில் தலைக்காவிரி என்ற இடத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவில் உள்ள கூர்க்கு மாவட்டத்தில் பிரம்மகிரி குன்றில் தலைக்காவிரி என்ற இடத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது. காவேரி வந்து 250 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து அங்கே பாயுது. சரிங்களா. இது தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் பாயுது? 416 கிலோமீட்டர் வந்து பாயுதுங்க. சரிங்களா. இதுக்கு டிஸ்டன்ஸ் தமிழ்நாடு டு கர்நாடகா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 64 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் வந்து இதுக்கு இருக்குது. சரிங்களா. அடுத்தது சரி, ஓகே. காவேரி தமிழ்நாட்டில் தருமபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்கிறது. ஃபஸ்ட்டு எங்கே என்ட்ரு ஆகுது? தருமபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குது. சேலம் மேட்டூர் அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சரியா. மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதனுடைய துணையாறாகும். அப்போ காவிரி ஆற்று நானே சொல்லியிருக்கேன், குரூப் 2 மெயின்ஸில் வந்து துணையாறுகள் வந்து பொறுத்துகளை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா. அப்போ காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவில் கூர்க்கு மாவட்டத்தில் பிரம்மகிரி குன்றில் தலைக்காவிரி அப்படிங்கிற உற்பத்தியில் உற்பத்தி ஆகுது. 250 கிலோமீட்டர் நீளத்தில் பாயுது. தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டரு, தமிழ்நாடு கர்நாடகா எல்லை 64 கிலோமீட்டரு. காவிரி தமிழ்நாட்டினுடைய தருமபுரியில் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்குது. சரிங்களா. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி ஃபஸ்ட்டு இங்கே தான் என்ட்ரை ஆகுது. சேலம் மேட்டூர் அணை காவிரியாற்றின் குறுக்கு சேலம் மேட்டூர் அணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டது. மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதனுடன் துணையாறாகும். இது வந்து வலது கரையில் வந்து இணையுது. பின்னர் கரூரில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்ற இடத்தில் வலது கரையில் மேலும் 2 துணையாறுகள் இணைகின்றன. அமராவதி, நொய்யல் ஆறுகள் இணைகின்றன. அப்போது பவானி, அமராவதி, நொய்யல் இதனுடைய ஆறுகள் துணையாறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்பகுதியில் சரி, இந்த ஆறுகள் இணைந்த நேர இப்பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரிகிறது. என்ன? வடகிளை கொள்ளேறு மற்றும் கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவிரியாகவும் தொடர்கிறது. அப்போ திருச்சிராப்பள்ளி வந்து 2ஆக பிரியுதுங்க. சரிங்களா. அப்படியே மைண்ட் மேப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணாமல் காவிரி எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவில் கூர்க்கு மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. ஃபஸ்ட்டு எங்கே வருது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் சேலம் மேட்டூர்லேருந்து ஒரு ஆறு இணையுது. வலது கரையில் 45 கிலோமீட்டரில் பவானி ஆறு இணையுது. இந்த மாதிரி மைண்ட் மேப் மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்பகுதி ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் அகன்ற காவேரி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளையாக பிரிகிறது. வடகிளை கொள்ளிடம், தென்கிளை காவேரி. சரிங்களா. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து மீண்டும் இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை வந்து உருவாக்குது. சரிங்களா. திருச்சியில் ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. சரியா. கிராண்ட் அணைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு தஞ்சாவூர் டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை தஞ்சாவூருக்குள்ள என்ட்ராகி அங்கு ஒரு வலைப்பின்னல் அமைப்பை வந்து உருவாக்குது. இவ்வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. பின் கடலூருக்கு அருகில் வங்கக்கடலில் வங்காள விரிகுடாவில் வந்து கடலில் வந்து கலக்குது. இவ்வளவுதாங்க காவேரி அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்தது பாலாறு. சரியா. பாலாறு எங்கே உற்பத்தி ஆகுது? பாலாறு கர்நாடகாவில் கோலாறு மாவட்டத்தில் தலக்கவரா என்ற இடத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது. இது சுமார் 14,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாய்கிறது. தமிழ்நாட்டில் 57% பாய்கிறது. 3 மாநிலம் வந்து கடந்து வருது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கணும். துணையாறுகள் சரிங்களா. இதில் வந்து துணையாறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி சரிங்களா. பொன்னி, கவுண்டியானியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு,
இதெல்லாம் இதனுடைய துணையாறுகள். இவற்றின் மொத்த நீளம் 348 கிலோமீட்டர் ஆகும். தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாய்கிறது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இப்போ காவிரி ஆறு கர்நாடகாவில் கோலாறு மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. தலக்காவரம் என்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து 17,871 சதுர கிலோமீட்டர். சரிங்களா, தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் வந்து 57% தமிழகத்தில் பாய்கிறது. கர்நாடகா எவ்வளோ 3 மாநிலங்கள் கடந்து பாயக்கூடிய இது தெரிஞ்சுக்கணும். பாலாறு, பொன்னியாறு, கவுண்டியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு இதனுடைய துணையாறுகள். இவற்றின் மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் வந்து பாயுது. சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் என்ன இருக்குது அப்படின்னா, இது பெண்ணி கிடையாது, பொன்னி. சரிங்களா, இது என்னது, பொன்னி ஆறு. சரியா, கவுண்டியானா நதி. சரியா, மலட்டாறு, செய்யாறு, பொன்னி அரிசியில். சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் என்னது, பொன்னி அரிசியில். சரியா, அதாவது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. கவுண்ட் வில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வில்லெல்லாம் வந்து இந்த காக்கா குருவியெல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்க, அதைத்தான் நான் வந்து கவுண்ட் வில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கவுண்ட் வில்ல கிளியை அடிச்சு, சரியா, கவுண்டியானா அப்படிங்கிறது கவுண்ட் வில்ல கிளியை அடித்து பொன்னி அரிசியில், சரியா, சாதம் செஞ்சு, செய்யாறு சாதம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மறதி போயிடும். சரிங்களா, இன்னொரு முறை சொல்கிறேன். கவுண்ட் வில்ல, சரியா, கிளியை அடித்து பொன்னி அரிசியில் சாதம் செஞ்சு, செய்யாறு செஞ்சு சாப்பிட்டா மறதி போயிடும். பொன்னி அரிசி, கவுண்டியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. இப்படி மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாய்கிறது. வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கோவத்தூருக்கு அருகே, சென்னை கோவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் வந்து கிடக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. அடுத்து தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு பார்க்கலாம். சரிங்களா, இது கிழக்கு கர்நாடகாவில் நந்திதுர்கா மலையில் வந்து உற்பத்தி ஆகிறது. இதன் வடிநிலப்பரப்பு 16,019 சதுர கிலோமீட்டர். 77% வந்து தமிழ்நாட்டில் பாய்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, 247 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து பாய்கிறது. சரியா, எத்தனை கிலோமீட்டர், 247 கிலோமீட்டர். இது எத்தனை கிலோமீட்டர், 348 கிலோமீட்டர். இங்கே பாருங்க, 300, இங்கே பாருங்க, இது எத்தனை கிலோமீட்டர் பாயுது அப்படின்னா, பாலாறு எத்தனை கிலோமீட்டர் பாயுதுங்க, பாலாறு 348 கிலோமீட்டர் பாயிருது. இது எத்தனை கிலோமீட்டர் பாயிருது, 247 கிலோமீட்டர். இதுலேருந்து எடுத்துக்கலாம். 348 கிலோமீட்டரா, இதில் வந்து இது கூட 3 கூட 1 லெஸ் பண்ணிக்கும், இது கூட 1 லெஸ் பண்ணிக்கும். 3ல் 1 போச்சுன்னா 2, இந்த 4 அப்படியே வச்சுக்கிறோம் 2. அப்போ 247 கிலோமீட்டர். அப்போ 3ல் 1 கழிச்சிருங்க, 8ல் 1 கழிச்சோம்னா 7, 247 கிலோமீட்டர். அதை வச்சா நாம் வச்சுக்கலாம். பாய்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து பாய்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கெடிலம், பெண்ணையாறு என திருக்கோவில் என்ற இடத்தில் 2ஆக பிரிகிறது. கெடிலம், பெண்ணையாறு என திருக்கோவில் என்ற இடத்தில் வந்து 2ஆக வந்து பிரியுது. சரிங்களா, கெடிலம் கடலூர் என்ற இடத்தில், பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகே வங்கக்கடலில் கிடைக்கிறது. அதாவது வந்து கெடிலம் கடலூர் என்ற இடத்தில் வந்து, பெண்ணையாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வந்து இருங்க, புதுச்சேரியில் வந்து அருகே வந்து வங்கக்கடலில் வந்து கிடக்குது. சரியா, இதனுடைய துணையாறுகள், அதாவது வந்து கெடிலம், பெண்ணையாறு என திருக்கோவிலூர் என்ற இடத்துல வந்து 2ஆக பிரியுதுங்க. இது வந்து கெடிலம் அப்படிங்கிற துணையாறு வந்து 2ஆக பிரிஞ்சு, கெடிலம் என்ன பண்ணுது, புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் வந்து கிடக்குது. அதை தான் சொல்லிக்கிறாங்க. இதுக்கான அதாவது வந்து துணையாறுகள், இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, துணையாறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பாறு, இது ஆற்றின் ஒரு சரியா, இதனுடைய துணையாறுகள். இந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம் வந்து கட்டப்பட்டுள்ளது. இந்து சமய மக்களின் புனிதனையாக கருதப்படுகிறது. இந்த ஆற்று பகுதியில் தை மாதம், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் வந்து பல்வேறு விழாக்கள் அடுத்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கான ஷார்ட்கட், இதனுடைய துணையாருக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது தென்பெண்ணையாறு அல்லது தென்பொருணையாறினுடைய ஷார்ட்கட். சரிங்களா, பார்த்துக்குங்க. வாணி, சரியா, வாணியாறு. அப்போ வாணி அப்படிங்கிற பொண்ணு சின்னதாக மார்க்கரை வச்சு, சின்னனா சின்னாறு, மார்க்கர்னா மார்க்கரை வச்சு பாம்பை வந்து வரைஞ்சிட்டாங்க. வாணி சின்னாறு மார்க்கரை வச்சு பாம்பை வரைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட். குறுக்க கட்டப்படுறது கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம். சரிங்களா, அப்போ இதை நான் பார்த்தாச்சு. அடுத்தது வைகையாறு. வைகையாறு தமிழ்நாட்டில் வருச நாட்டு குன்றுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தி ஆகிறது. இதன் வடிநிலம் 7,741 சதுர கிலோமீட்டர். இந்த ஆறு தமிழ்நாட்டில் 258 கிலோமீட்டர் வந்து பாயுது. சரிங்களா, அங்கே நாம் எத்தனை பார்த்தோம், 247 கிலோமீட்டர் எது பார்த்தோம், தென்பொருணையாறு பார்த்தோம். சரிங்களா, இது அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஒன்றை வந்து கூட்டிக்குங்க. தென்பொருணையாருக்கு 247 பார்த்தோம்,
3 ஒன்று கூட்டிட்டீங்க அப்படின்னா சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து 3 ஒன்று கூட்டுங்க. 247 வந்து தென்பொருளியாருக்கு பார்த்தோம். லாஸ்ட்டாக 2 ஒன்று கூட்டிக்குங்க. 258 கிலோமீட்டர். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? 247 அப்படிங்கிறது தென்பெண்ணையாருக்கு பார்த்தோம். லாஸ்ட்டாக 11 கூட்டிட்டோம் அப்படின்னா 258 அப்படிங்கிறது என்ன யாருக்கு வருங்க, வைகையாருக்கு வந்து வரும். சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, வைகையாறு தமிழ்நாட்டில் வருச நாட்டு குன்றுகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இதன் வடிநிலம் 7741 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த ஆறு தமிழ்நாட்டில் 258 கிலோமீட்டர் பாய்கிறது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், கடைசியில் ராமநாதபுரம் பாக் நீர் சந்தியில் வங்கக்கடலில் வந்து கலக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து தாமிரபரணி. தமிழ்நாட்டில் வற்றாத நதி அப்படின்னு சொல்லி, தாமிரம்னா காப்பர், பரணினா சிற்றோடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செம்மண் துகள்கள் நிறைந்து காணப்படுவதால் செந்நிறமாக காட்சியளிக்கிறது. தாமிரபரணி அப்பா சமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலையில் உற்பத்தி ஆகிறது. அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாற்றின் தோட்டம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, திருநெல்வேலி தூத்துக்குடி வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் வந்து புன்னைக்காயல் அப்படிங்கிற இடத்துல வந்து வங்கக்கடலில் கிடக்குது. இதோட துணையாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாநதி, கரையாறு, சிற்றாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, இது பச்சையாறு, ராமநதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென்னிந்தியாவின் வற்றாத நதி தாமிரபரணி தான். சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ராமு, சரியா, ராமநதி அப்படின்னா ராமு சின்னதா, சரியா, அப்போ சின்னாறு. சரிங்களா, ராமு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதா, சரியா, சிற்றாறு சின்னதா, கடனை எதா வாங்கினாரு, மணியா வாங்கினார், மணிமுத்தாறு. சரியா, இது பச்சையாறு. சரிங்களா, சின்னதா ராமு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதா கடன் வாங்கினாரு. சரியா, எதை, மணியை வாங்கினாரு. சரியா, சரியா, மணியை வாங்கிட்டு என்ன பண்ணாரு, பச்சையா ஒரு கார் வாங்கிட்டார். சரியா, அதனால் அவரால் கரை சேர முடியல. புரிஞ்சுதுங்களா? ராமு சின்னதா சிற்றாறு கடனை வாங்கிட்டாரு. கடனை எதை கொடுப்போம், மணியை வாங்கிட்டாரு. மணியை வாங்கி பச்சை கலரில் காரு வாங்கிட்டாரு. அதனால் அவரால் கரை சேர முடியல. கரையாறு சேர்வலாறு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் வற்றாத நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இந்த வைகை ஆற்றுக்கு துணையாறுகள் வந்து நம்ம அங்கே புக்கில் கொடுக்கல, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சுருளியாறு, தேனியாறு, வரட்டாறு, வராக நதி, சிறுமலையாறு, காத்தையாறு, மஞ்சளாறுலாம் வந்து குரூப் 2 எக்ஸாமில் கேட்டது. முல்லையாறு, வட்டாறு, மஞ்சளாறு எந்த ஆற்றினுடைய துணையாறு, வட்டாறு, நாகலாறு, உப்பாறு, கொட்டக்குடி, இதெல்லாம் வந்து வைகை ஆற்றினுடைய துணையாறுகள். இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளாறு சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலையில் வந்து உற்பத்தி ஆகுது. பெரம்பலூர் கடலூர் வழியாக வந்து வங்காள விரிகுடாவில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்குது. அப்போ வெள்ளாறுனுடைய துணையாறு எது அப்படின்னா கோமுகி ஆறு. எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும். வெள்ளாறுனுடைய துணையாறு எது, கோமுகி ஆறு. சரியா, இது வந்து துணையாறு. அடுத்து வைப்பாறு விருதுநகரில் உற்பத்தி ஆகுது. விருதுநகர் தூத்துக்குடி வழியாக மன்னார் வளைகுடாவில் வந்து கடலில் வந்து கிடக்குது, தெரிஞ்சுக்குங்க. இதனுடைய வைப்பாறுனுடைய துணையாறு எது, அர்ஜுனா ஆறு. இது வந்து நாம் எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா, அப்போது வைகையாறுனுடைய துணையாறு ஸ்கூல் புக்கில் கொடுத்துல தெரிஞ்சுக்குங்க. வெள்ளாறுனுடைய துணையாறு கோமுகி ஆறு, வைப்பாறுனுடைய துணையாறு எது, அர்ஜுனா ஆறு. சரியா, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழக ஆறுகள், முக்கியமாக நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது என்னென்ன ஆறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழக ஆறுகள் நாம் பார்க்கலாம். சரிங்களா, சென்னையில் வந்து கூவம், அடையாறு. காஞ்சிபுரத்தில் வந்து பாலாறு, அடையாறு, செய்யாறு. திருவண்ணாமலையில் தென்பெண்ணை, செய்யாறு. வேலூரில் வந்து பாலாறு, பொன்னியாறு. கடலூரில் வந்து தென்பெண்ணை, கெடிலம் ஆறு. தஞ்சாவூரில் வந்து காவேரி கொள்ளிடம். திருச்சிராப்பள்ளியில் காவிரி கொள்ளிடம். ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி, நொய்யல், பவானி, அமராவதி. கோயம்புத்தூரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமராவதி, சிறுவாணியாறு இருக்குது. மதுரையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைகை, பெரியாறு இருக்குது. சரியா, அப்போ தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது தேனியில் வந்து பார்த்திங்கன்னா வைகையாறு, சுருளியாறு, மஞ்சளாறு, பெரியாறு. விருதுநகரில் கௌசிகாறு, குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனா ஆறு. திருநெல்வேலியில் மணிமுத்தாறு, தாமிரபரணி, கொடுமுடி ஆறு. கன்னியாகுமரியில் கோதையாறு, பழையாறு. இதில் வித்தியாசமானதை வச்சு நாம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நாம் பார்த்துருப்போம். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அப்போ இதோட அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா
அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து காடுகள் அதிகமாக காணப்படும் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னா அப்போ இருக்கிற ஸ்கூல் புக் டேட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, அப்புறம் வேலூர், நீலகிரி, திண்டுக்கல் வந்திருக்கும். அது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. சரியா? தமிழகத்தில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு தருமபுரி இருக்கும். அது ஸ்கூல் புக்கில் டேட்டா. சரிங்களா? அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பிரிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? இதோட தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாடம் முடிஞ்சுது. அப்போ யூனிட் 9ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பாடம் முடிச்சிருக்கோம். தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற பாடம் முடிச்சிட்டோம். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற 2 பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பற்றிய அடிப்படை தகவல்கள் நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து நாம் சந்திக்கலாம். நன்றி.